குட் மார்னிங். அக்டோபர் 23 இந்து நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, மோடி ட்ரம்ப் ஸ்பீக்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தீபாவளிக்கு கிரீட்டிங்ஸ் கொடுத்துட்டு கூடவே 2-3 பாம்பையும் சேர்த்து போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் வாரை வந்து நான் தான் முடிச்சு வச்சேன், ப்ளஸ் ரஷ்யன் ஆயில் இது பண்ணதும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்தியா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இல்லை இந்தியா பாகிஸ்தான் வாரை பற்றி நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிளைம் பண்ணுது. ஓகேவா, இவர் வாழ்த்து சொல்லாமே இருக்கலாம். ஆல்ரெடி அவரோட பர்த்டேக்கு விஷ் பண்ணும்போது இப்படி தான் ஒரு வாழ்த்தை சொல்லி பின்னாடி ஒரு பாம்பு ஒன்று வச்சுருந்தாரு. ஸோ இப்போவும் அதே மாதிரி போயிருக்கு. ஆக்சுவலாக இந்தியா வந்து இதை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் மேட்ரு. இதுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக பேசணும், நாங்கள் என்ன பேசணும் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, அப்போது நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாக நம்ம டிசிஷன் எடுக்கணும். ப்ளஸ் டிசிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, குளோபல் லெவலில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இதுக்கு முக்கியம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லடாக் ரெஸ்யூம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்டிகல் 371 கீழே லடாக் வந்து ரெகக்னேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஆர்டிகல் 371 சில ஸ்டேட்ஸுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்பெஷல் ரெகக்னேஷன் இருக்குது, டெம்பரரியாக. ஓகே, இட்ஸ் நாட் பர்மனென்ட்டு. எப்போ வேணாலும் எந்த ஸ்டேட்டை வேணாலும் அந்த ஆர்டிக்கல்லேருந்து வெளியே எடுக்கலாம். ஓகே, அந்த ரெகக்னேஷன்லேருந்து வெளியே எடுக்கலாம். அதை இப்போ லடாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் இவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, 6th ஷெடியூலில் எங்களுக்கு ரெகக்னேஷன் வேணும். 6th ஷெடியூல் அப்படின்றது பர்மனென்ட். 6th and 5th ஷெடியூல் அப்படின்றது பர்மனென்ட்டு. அதுக்கு அட்டானமி அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் 371 பார்க்கும்போது அட்டானமி கம்மியாக இருக்கும். ப்ளஸ் அது ஒரு டெம்பரரி ஸ்டேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்கான் எந்தெந்த ஒரு 12 ஸ்டேட்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்தெந்த ஸ்டேட்ஸ்ன்னு மட்டும் லைட்டாக ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ப்ரப்போசஸ் மேண்டேட்டரி லேபிளிங் ஆஃப் ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் ஆஃப் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, லேபிள் பண்ணணும் இது ஏஐ ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏன் அப்படின்னா, டீப் ஃபேக்ஸு நிறைய இஷ்யூஸ் கிரியேட் ஆகிறதுனால, சில பர்சனாலிட்டியை வச்சு வந்து பார்த்தோன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து ஏஐ ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எந்த கைட்லைன்ஸுக்கு கீழே வருது அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் 2021 அதுக்கு கீழே மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. எதை அப்படின்னா, ஏஐ ஜெனரேட்டட் வீடியோவை லேபிள் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, லாவே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் நம்மள்கிட்ட ஏஐ ரிலேட்டடாக லா இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏஐக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக நம்மள்கிட்ட லா கிடையாது அப்படின்றது. ஓகேவா? ஓகே, கம் நவம்பர் 1 கேரளா வில் அஃபிஷியலி பி த ஃபஸ்ட் ஸ்டேட் ஃப்ரீ ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஓகே, கேரளா தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலேருந்து வெளியே வரும். அப்போ பாவர்ட்டினா என்ன, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம்ஸில் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு 4 கமிட்டிஸ் இருக்கும். ரங்கராஜன் கமிட்டி, ஓகேவா? ஸோ லக்னவாலா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4-5 கமிட்டிஸ் இருக்கும். அந்த கமிட்டிஸை மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ப்ளஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, பாவர்ட்டினால என்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது, ஓகே, ஒரு 5 பாயிண்ட்டு. ஸோ கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜில் எதுவும் இல்லை. 9th பேஜ், சவுத் பேஜில் கிரேட் கிரீன் வால் இன் ஆந்திர பிரதேஷ் டு சேவ் த கோஸ்ட் லைன் ஃப்ரம் டீக்ரடேஷன். அதாவது கோஸ்ட் லைன் டீக்ரடேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு கிரேட் கிரீன் வால் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதாவது என்னென்னா, கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி டீக்ரடேஷனை கம்மி பண்ணுறது. இது என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு வே ஃபார்வர்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எங்கேயாவது கோட் பண்ணும்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கோஸ்ட் லைன் ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் கோட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, வென் parasitic wasp saved சவுத் டாப்பியோக்கா கிராப்ஸ். டாப்பியோக்கா கிராப்ஸில் டாப்பியோக்கா அப்படின்றது கசாவா, மரவள்ளி கிழங்குன்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா தான் 90% வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இது பெஸ்ட் என்ன அப்படின்னா, மீலி பக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மீலி பக்னால ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது அப்படின்றது தான் இஷ்யூ. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு parasitic wasp கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அந்த வாஸ்ப் நேம் வந்து பார்த்தோன்னா அனாகிரஸ் லோப்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாஸ்ப் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மீலி பக்கு மேலே எக்கு லே பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. ஓகேவா? அதுக்கு பேர் தான் parasitic wasp அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த வாஸ்ப் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் டாப்பியோக்கா கிராப்ஸை பற்றி லைட்டாக ஒரு பேசிக்காக சில ஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இதிலேயே கொடுத்துருக்கான், க்ரோன் இன் 1.73 lakh hectares இன் இந்தியா. தமிழ்நாடு அண்டு கேரளா வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. இதோட வேல்யூ அடிட் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே சில டேட்டாஸ் இருக்குது. அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ், ஃப்ரீ வேர்ல்டு இந்தியா ஷுட் பி மோர் வெல்கமிங் ஃபாரின் ஸ்காலர்ஸ். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்காலரை வந்து பார்த்தோன்னா டிபோர்ட் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா, ஏஷியன் ஸ்காலரை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டாக பேசிட்டார் போல், அதனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிபோர்ட் பண்ணிட்டாங்க. இது ஃபுல்லாக கவர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்படி ஃபாரின் ஸ்காலர்ஸையோ லிட்ரேச்சர்ஸையோ கல்ச்சுரல் இன்டகிரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்காலரை வந்து டிபோர்ட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகாது அப்படின்னா டெக்னாலஜியோ நம்மளோட விஷனோ இல்லை பிரெயின் ட்ரெயின் கெயின் அந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இது மாதிரி எதுவுமே பூஸ்ட் ஆகாது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் இது அவ்வளோவா தேவைப்படாது. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரு அந்த மாதிரி இஷ்யூஸும் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசினாவே டிபோர்ட் பண்ணுவோம் அப்படின்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அந்த இதெல்லாம் நடக்காது. ஓகே, குளோபலைஸ்டு வேர்ல்டில் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டேப்பிங் த ஷைன் ஆஃப் இந்தியா மஸ்ட் ஸ்டெப் சப்ளையர் ஆஃப் சோலார் பவர் டு சஸ்டைன் இட்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ அதிகமாக ரெனியூவபிள் எனர்ஜி நோக்கி போயிட்டுருக்கோம். ஓகேவா, நம்ம என்ன பிளட்ஜ் எடுத்திருக்கோம் அப்படின்னா 2030 50% ஆஃப் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்ஜ் எடுத்திருக்கோம். 2070 நெட் ஜீரோ எமிஷன் வந்து இது பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் பூஸ்டப் பண்ணுற விதமாக நம்ம எங்கே போயிட்டு இருக்கணும் அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜியில் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு இந்தியா எடுத்துக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, இதில் மேஜராக இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அதிகமாக மேனுஃபேக்சரிங். ஓகே, மேனுஃபேக்சரிங் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா இந்தியாவில் பண்ணுறதில்ல, சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆப்பிரிக்கன் நேஷன் கூட நம்ம ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் அப்படின்ற ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருந்தாலுமே ஆப்பிரிக்காவுக்குமே நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா அதிகமாக நம்ம சப்போர்ட் பண்ணுறதில்ல, சைனாவோட சைனா தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ இப்போ இந்தியா பேக்லாக்கில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கில் கொடுக்கறது மூலமாகவும் ப்ளஸ் ப்ரொஃபஷன்ஸ் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாகவும் லீடிங் மார்க்கெட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதுனா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னால் என்ன, அது எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது, ப்ளஸ் நம்மளோட ரெனியூவபிள் எனர்ஜியோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு த பார்க் ஃபார் எ பேட்டர்ட் அண்ட் புரோக்கன் ஹிமாச்சல் பிரதேஷ். ரீசெண்டாக ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் பற்றி பேசிட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி தான் இது ஃபுல்லாக பேசியிருக்காங்க. அப்போது என்விரான்மெண்ட் வெர்சஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது எப்படி என்விரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான். ஓகேவா, அதில் ஜஸ்டிஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது. ஓகேவா, ரீசெண்டாக இந்த என்னென்னா பிலாஸ்பூர் மணாலி லே ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைவே ப்ராஜெக்ட், அந்த ஹைவே ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு விட்த் அதிகமாக இருந்துச்சு. ஜஸ்டிஸ் இன்டர்வென்ஷன் மூலம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா அதோட வித்தை வந்து கம்மி பண்ணாங்க அதுக்கப்புறம். ஸோ அப்போ ஜஸ்டிஸ் மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வித்தை வந்து கம்மி பண்ண முடியும். ப்ளஸ் கவர்மெண்ட்டுமே என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எடுக்கும்போது பாக்ஸ் டிக்கிங் அப்ரோச், ஓகே இது கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்குன்னு அந்த டிக் பண்ணிட்டு போகாமல் ஹோலிஸ்டிக்காக ஒரு இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. அப்போது நம்ம ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகும், டீஃபாரஸ்டேஷன் கிரியேட் ஆகும், அதை சுற்றி இருக்கிற ஒரு லைவ்லிஹுட் அஃபெக்ட் ஆகும், இதுக்கு முன்னாடி வந்தக்கூடிய டேமேஜஸ் இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இவங்க பேசியிருக்காங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது என்விரான்மெண்ட்டை இம்பேக்ட் பண்ணாமல் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட வே ஃபார்வர்டாக இருக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் வே ஃபார்வர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டெய்ல்வின் ஃப்ரம் லோவர் குளோபல் ஆயில் ப்ரைஸஸ். அதாவது என்ன அப்படின்னா இந்தியா வந்து இப்போ கம்மியான குளோபல் ஆயில் ப்ரைஸஸ் வந்து இப்போ கம்மியாக இருக்குது, ரஷ்யாட்டேருந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்தியாவுக்கு ஷார்ட் பேனில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் குளோபல் ஆயில் ப்ரைஸஸ் அப்படின்றது என்னென்னா குளோபல் லெவலில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு சைக்கிளிக்கல், ஒரு டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு டைமில் ரொம்ப கம்மியாக இருக்கும். டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நிறைய ஒப்பெக் கண்ட்ரிஸும் ப்ளஸ் வேறு கண்ட்ரிஸும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. புதுசாக ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி நிறைய உள்ளே வந்திருக்காங்க, பிரேசில் கானா இவங்களாம் உள்ளே வந்திருக்கிறதுனால அதோட சப்ளை இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால என்ன ஆயிருக்குன்னா ப்ரைஸ் கம்மியாயிருக்கு. இதுவே நாளைக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஹோர்டிங் மூலமாகவோ இல்லை வேற ஒரு விஷயம் மூலமாகவோ என்னென்னா ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒப்பெக் கண்ட்ரிஸ் பண்ணோம் அப்படின்னா ஹோர்டிங் பண்ணி வச்சு வேணும்னே டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக வச்சு வெளியே விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது அது இந்தியாவுக்கு என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அப்போ ஒன்லி சொல்யூஷன் என்ன அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது தான் அவங்க பேசியிருக்காங்க. டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா க்ரூடில் நிறைய பேர்ட்டேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜி பக்கம் போகிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷன் அண்ட் பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஃபியர். அதாவது என்னென்னா ஆன்டி இமிக்ரேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துருக்காங்க. ட்ரம்ப்போட டேரிஃப் வாராக இருக்கட்டும், H1B விசாஸாக இருக்கட்டும், இல்லை யூகேல நடக்கக்கூடிய யுனைடெட் கிங்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா இமிக்ரேஷனுக்கு அகெயின்ஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஓகேவா, ஆனால் இது எல்லாமே என்ன அப்படின்னா லீகல் இமிக்ரெண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப்போட மகா பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னா இமிக்ரெண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய
ஒரு விஷயமா இருக்குது. அப்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா பாலிசி அப்படின்றது இன்க்ளூசிவாக இருக்கணும். அப்போ தான் குளோபலைஸ்டு வேர்ல்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் வந்து பேசியிருக்கு. ஓகேவா? இந்தியாவிலையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்மைக்ரேஷனுக்குன்னு தனியாக எந்த பாலிசிஸும் கிடையாது, ரெஃப்யூஜிஸ்க்குன்னு நம்ம தனியாக எந்த பாலிசிஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசமும் இருக்கு லைட்டாக. ஓகே, அதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 12th பேஜ், இந்தியன் எம்பாசி இன் காபூல் வில் ஹெல்ப் ரீஜனல் பீஸ். அதாவது இந்தியன் எம்பாசி வந்து நம்மளும் ஈரானும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காபூலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் தாலிபான் டேக்கிங் ஓவர் ஆப்கானிஸ்தான். ஓகே, அப்போ இது எப்படி ரீஜனல் பீஸை கிரியேட் பண்ணும் அப்படின்றது தான். ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறதுக்கு தாலிபான் வந்து ஒரு பெஸ்ட் மெஷர் ஃபார் இந்தியா. ஓகே, அது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி டெரரிசம் இது இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் என்ன இருக்குன்னா டெரரிசம் அந்த மாதிரி இது இஷ்யூ வந்து இருக்கிறதுனால தாலிபானில் நம்மளோட ஹை கமிஷன் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஆல்ரெடி அப்போது இந்தியா தாலிபான் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு மந்த்லி மேகசின் எடுத்து டீட்டெயில்டாக அதில் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் படிச்சுட்டா போதும். ஓகேவா? மற்றபடி இந்தியா என்ன டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் போயிருக்கு இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 14th, ஆஃபீஸர்ஸ் இஷ்யூவிங் கண்டென்ட் நோட்டீஸ் டு பி மேட் மோர் அக்கௌண்டபிள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா மிஸ்பிஹேவ் பண்ணி வருது அப்படின்னா பியூரோக்ராட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா பிம்முக்கு அகைன்ஸ்டாக ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணலாம், இந்த கண்டென்ட்டை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 3(1)D ஆஃப் ஐடி ஆக்ட், முன்னாடி சொன்னோம் இல்லையா, இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் ஆக்ட் 2023, ஸோ 2021, அது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை மேண்டேட்டரி ப்ரொவிஷனாக மாற்றிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சோஷியல் ஃபிலிம்ஸை மேக் அக்கௌண்டபிளாக மாற்றுறதுக்கு. ஓகேவா? இதுக்கு எக்ஸ் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா இண்டிபெண்டன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா மிஸ்பிஹேவ் பண்ணுறத டிஜிட்டல் மீடியா இது பண்ணுறத கம்மி பண்ண முடியும். இதில் ரெண்டுமே இருக்குது, போத் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வெர்சஸ் டிஜிட்டல். ஓகேவா? சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூ. ஓகேவா? ஸோ அப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா சோஷியல் மீடியாவை ரெகுலேட் பண்ணுறதுனால வரக்கூடிய இஷ்யூஸ் என்ன, ஸோ ஓகே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எது மூலம் எப்படி அது இம்பாக்ட் ஆகுது அப்படின்றது மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குளோபல் நியூஸ், ஈரான் ராட்டிஃபைஸ் லா டு ஜாயின் யூஎன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டெரர் ஃபினான்சிங். அதாவது டெரர் ஃபினான்ஸ் யூஎன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டெரர் ஃபினான்சிங் அப்படின்றதுல ஈரான் வந்து இப்போ ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டெரரிசமை நாங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டோம் அப்படின்றது, டெரர் ஃபினான்சிங்கை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஈரான் மேலே இருக்கக்கூடிய லெஜிட்டிமசியை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணும். அப்போது சாங்ஷன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈரான் மேலே நிறைய சாங்ஷன் இருக்குது, இதெல்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கு இது ஒரு மெஷராக இருக்கலாம். இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா சபகார் போர்ட் டெவலப்மெண்ட், ஈரான் மேலே இருக்கக்கூடிய சாங்ஷன்னால தான் அது டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ சாங்ஷன் குறைஞ்சிது அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பூஸ்டப் பண்ணலாம் அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் பெருசாக இல்லை. ஓகேம்மா, தேங்க்யூ.